ரிஷப ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, பியூட்டி கான்ஷியஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து ரிஷப ராசிக்காரங்க நெறைய பேர் இருப்பாங்க. இந்த உணவு பழக்கங்கள்னால தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நெறைய இருக்கும். அது மாரி இவங்களுக்கு வந்து இருதயம் வந்து கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கும். இவர்களுக்கு எந்த திசை சாதகமாக இருக்கும் மேம்? ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசை வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் அதுக்குள்ள எப்படி மேம் இருக்கும்? மேச ராசிக்காரர்களை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ரிஷப ராசிக்காரர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், ரிஷப ராசியில் பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் மேம்? ரிஷப ராசி வந்து காலச்சக்கரத்துல வந்து 2வது ராசி. இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி. இந்த ராசியோட அதிபதி வந்து சுக்கிரன். பொதுவா பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பியூட்டி கான்ஷியஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது அழகான விஷயங்கள், அழகான பொருட்கள், அ அழகு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இவங்க மனச புடிச்சு இழுக்கும். ஸோ, அதனால இவங்க வந்து அழகான பொருட்களெல்லாம் வாங்கி வீட்ல வந்து அழகுபடுத்துவாங்க. அது மாரி வந்து ஒரு அழகான ரம்மியமான சூழ்நிலையில வந்து இவங்க அதுல லயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அ ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இனிமையாகவும், கவர்ச்சிகரமாகவும் பேசக்கூடியவர்கள். இவர்களோட இனிமையான பேச்சினால மத்தவங்கள வந்து ஈஸியா வந்து வசியப்படுத்திருவாங்க. இவங்க ரிஷப ராசிக்காரங்களே பொதுவா வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னர்ஸ். இவங்களுக்கு வந்து 1000 கலைகள் 64மே வரும். அதனால எந்த ஒரு கலைகள்ல ஈடுபட்டாலும், அதுல வந்து நல்ல ஒரு கலை திறமை இவங்களுக்கு இருக்கும். அதாவது இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து ரிஷப ராசிக்காரங்க நெறைய பேர் இருப்பாங்க. மீடியா சினிமா இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆதிக்கம் தான். ரிஷப ராசியில பொறந்தவங்களோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாரி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து அவங்க எப்படியாவது போராடி அத வந்து அ பெற்று விடுவார்கள். அது மாரி இவங்களுக்கு வந்து ஆ யார் மூலியமாவது வாழ்க்கைக்கு ஒரு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைச்சுட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்பயுமே கம்ஃபோர்ட் லைஃப் தான். அ எப்பயுமே வந்து கம்ஃபோர்ட் லைஃப்ப வந்து இவங்க விட்டு குடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அது மாரி இவங்க யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிராண்டடா தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு நார்மலான பொருட்கள் எல்லாம் இவங்க வாங்க மாட்டாங்க. எல்லாமே பிராண்டடு. இவங்க யூஸ் பண்ற செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து ரொம்ப பிராண்டடா, ரொம்ப லக்ஸரியா தான் இருக்கும். இவங்க லைஃப் ஸ்டைலும் ரொம்ப லக்ஸரியா இருக்கும். இவங்க எந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாம் மேம்? எந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரிஷப ராசியில பொறந்தவங்க வந்து பெரும்பாலும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நெறைய பேர் இருப்பாங்க. இவங்க வந்து கலைத்துறையில வந்து நெறைய வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அதே மாரி வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அலங்கார பொருட்கள். இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும். அதே மாரி வந்து டெக்ஸ்டைல்ஸு, அது மாரி பியூட்டி பார்லர்ஸு, ஜுவல்லரி ஷாப்பு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இந்த இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆதாயத்த கொடுக்கும். இவர்களுக்கு உணவு பழக்கங்கள் மற்றும் இவர்களோட ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கும் மேம்? ரிஷப ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர் தான். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சுவை விரும்பி, அது மாரி விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும், விதவிதமான உணவுகள வந்து ருசிச்சு சாப்பிடணுன்ற ஆசை அதிகமா இருக்கும். பல ஊர்களுக்கு போணும், பல நாடுகளுக்கு போணும். அந்த மாரி நல்ல ஊர் சுத்தி பார்க்கணும். இந்த ஆசை அதிகமா இருக்கும். அந்தந்த ஊர்ல போயிட்டு அந்தந்த உணவுகள சாப்பிடணும். ம். ரொம்ப ஃபுட்டியா இருப்பாங்க இவங்க. ம். அதனால வந்து இவங்க ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் வந்து இவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அதனால இவங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாவும் சாப்பிடுற அதே சமயத்துல ஒரு நியூட்ரிஷனா சாப்ட்டு கொஞ்சம் உடல் நலத்த பார்த்துக்கணும். அது மாரி இவங்களுக்கு வந்து இருதயம் வந்து கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கும். இவங்க வந்து இனிப்புகள வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால இந்த இனிப்பு உணவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்கன்னா, சர்க்கரை நோய் வராம பார்த்துக்கலாம். இந்த உணவு பழக்கங்கள்னால தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நெறைய இருக்கும். ஸோ, ம். அதனால இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இவர்களின் குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவி உறவுகள் அதுக்குள்ள எப்படி மேம் இருக்கும்? ஆமா. ரிஷப ராசியில பொறந்த ஆணும் சரி, பெண்ணும் சரி,
இவங்களுக்கு வந்து சுகபோக வாழ்க்கை தான் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே சொன்ன மாரி இவங்களுக்கு ஒரு ஆடம்பர பிரியர்கள். ம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிஷப ராசியில பிறந்த ஒரு மனைவியா இருந்தாங்கன்னா, அவங்க கணவன் வந்து அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அ வந்து வெளிய கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, அ இந்த இவங்களுக்கு புடிச்ச மாரி பொருட்கள்லாம் வாங்கி குடுத்தோம்னா, அவங்க சந்தோஷம் ஆயிடுவாங்க. அதே ம். மாரி கணவனும் அப்படிதான். ஸோ வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி விஷயங்கள்லாம், இந்த சுகபோக வாழ்க்கையில தான் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வந்து செஞ்சு குடுக்கும்போது, அவங்க மன வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷகரமா அமையும். ரிஷப ராசிக்காரர்களோட அ அதிர்ஷ்ட நிறங்கள் என்னலாம் இருக்குங்க? கிரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். இவர்களுக்கு எந்த திசை சாதகமாக இருக்கும் மேம்? ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசை வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கும். இவங்க வந்து வீடு வாங்கும்போதோ, கட்டும்போதோ, இவங்களுக்கு வாசல் வந்து தெற்கு பக்கம் இருக்கிற மாரி இருந்ததுன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும். ரிஷப ராசியில பிறந்தவங்க வந்து எந்த மாதிரியான நவரத்தின கற்கள் பயன்படுத்தலாம் மேம்? ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிரீன் எமரால்டு அ அல்லது ப்ளூ சஃபயர் இந்த 2 ராசிகள்ல வந்து எது வேணா பயன்படுத்தலாம் இவங்க. இவங்களோட தெய்வ வழிபாடு பத்தி சொல்லுங்க மேம். ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு ராசி அதிபதி சுக்கிரனா வர்றதுனால, இவங்க வந்து பூஜை, அது மாரி கோசாலை போயிட்டு வழிபாடு செய்றது, அப்புறமேரு மகாலட்சுமி வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, குபேரர் வழிபாடு, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா இருக்கும். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா.